ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சென்னையைச் சேர்ந்த வயதான பெண் ஒருத்தி காசி யாத்திரை செல்ல ஆசைப்பட்டாள். காஞ்சி மகா சுவாமிகளிடம் தன் எண்ணத்தை தெரிவித்து ஆசி வேண்டினாள். நல்லது, உன்னால் ஒரு உபகாரம் செய்ய முடியுமா? ஏழை பாட்டி ஒருத்தி காசி யாத்திரை செல்ல விரும்புகிறாள். அவளையும் உடன் அழைத்துச் செல்வாயா என்று கேட்டார். பரவசத்துடன் அவசியம் அழைத்து செல்கிறேன் என்றாள். அப்படியானால் இப்போதே இங்குள்ள பெருமாள் கோவிலுக்கு போ. அங்கே மடப்பள்ளியில் சொல்லி உடனடியாக 40 பேருக்கு உணவு சமைக்க ஏற்பாடு செய் என்றார். பாட்டியை காசிக்கு அழைத்து செல்வதற்கும் பெருமாள் கோவிலில் உணவு ஏற்பாடு செய்வதற்கும் என்ன சம்பந்தம் என அவளுக்கு புரியவில்லை. ஆனால் மகாசுவாமிகள் சொன்னால் வேத வாக்கு ஆயிற்றே, அதை தட்டக்கூடாது, கேள்வி கேட்கவும் கூடாது என கருதி கோவிலுக்கு புறப்பட்டாள். 40 பேருக்கு உணவு தயாராகிவிட்டது. மதிய நேரமாகியும் ஒருவரும் சாப்பிட வரவில்லை. என்ன செய்வது? மறுபடி மகா சுவாமிகளிடம் வந்தாள். சாப்பிட யாரும் வரவில்லையே என தெரிவித்தாள். அப்போது திருப்பதி செல்லும் பக்தர் குழு ஒன்று சுவாமிகளை தரிசிக்க வந்தது. அவர்களுக்கு ஆசி வழங்கிய சுவாமிகள், உங்களுக்கெல்லாம் இந்த அம்மா சாப்பாடு தயார் செய்திருக்கிறாள், வயிறார சாப்பிடுங்கள் என அனுப்பி வைத்தார். என்ன ஆச்சரியம்! ஏனெனில் அவர்கள் சரியாக 40 பேர் இருந்தனர். திருப்தியாக சாப்பிட்டனர். அவளை வாழ்த்தி விடைபெற்றனர். அதன் பின் பாட்டியை அழைத்து செல்வதற்காக மடத்திற்கு வந்தாள். காசிக்கு போகிறவர்கள் சமாராதனை செய்ய வேண்டும் என்பார்கள். நீ உன் செலவில் 40 பேருக்கு உணவு பரிமாறினாய் அல்லவா? அதுதான் காசிக்கு போவதற்கு நீ செய்த சமாராதனை. பாட்டியை காசிக்கு அழைத்து செல்வது பக்தர்களுக்கு உணவிட்டது என புண்ணியத்தின் மேல் புண்ணியம் தேடிக்கொண்டாய் என்றார் சுவாமிகள். பக்தன் விழிகளில் கண்ணீர் பெரியது. உடல் நலம் பெற காஞ்சி பெரியவர் பரிந்துரைத்த ஸ்லோகம்: அஸ்மின் பராத்ம நனு பாத்ம கல்பே தவமித்த முத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமாம் அமரோக ராசிம் நிறுத்தி வாதாலய வாச விஷ்ணு. எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா, பிரம்மாவை தோற்றுவித்தவரே, நீயே நோய்களை போக்கி நலம் தர வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய